வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக சனி பகவானைப் போல் யாராலும் அருள் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் மிகவும் நியாயமானவர். அதனால்தான் தராசு போன்ற துலாம் ராசியில் அவர் உச்சம் பெறுகிறார். நமக்கு நன்கு தெரியும் நமது செய்கைகள் யாவும் பஞ்சேந்திரியங்களால் ஊக்குவிக்கப்படுகின்றன என்று. 5 வகையான உணர்வுகள் யாவன: பார்த்தல், கேட்டல், நுகருதல், ருசித்தல் மற்றும் ஸ்பரிசித்தல். நாம் நமது 6வது அறிவை பயன்படுத்தி செயல்களை நிகழ்த்துகிறோம். சில காரியங்களை வேண்டுமென்றே செய்கிறோம். சில காரியங்களை உள்நோக்கம் ஏதும் இல்லாமல் செய்கிறோம். வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் செய்யப்பட்ட தீய காரியங்களை மட்டுமே சனி பகவான் தனது 7.5 ஆண்டு காலகட்டத்தில் தண்டிப்பார். எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாது செய்த சில தவறான காரியங்களுக்காக ஒருபோதும் சனி பகவான் நம்மை பெரிதாக தண்டிக்க மாட்டார். பொதுவாக சனி பகவானின் 7.5 ஆண்டு கோச்சாரமே மக்களுக்கு பெரிதாக தெரியும். ஆனால் சனியின் கோச்சாரம் ஒவ்வொரு 2.5 ஆண்டுக்கும் ஒரு முறை நடைபெறுகிறது. இவ்வாறான கோச்சாரத்தில் சனி பகவான் 12ஆம் இடம், 1ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் 7.5 ஆண்டு காலத்தை தான் நாம் 7.5 ஆண்டு சனி என்று சொல்கிறோம். அதேபோல் சனி பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தில் இருப்பதை முறையே அஷ்டம சனி மற்றும் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்கிறோம். சனி பகவானின் சஞ்சாரம் 3ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடங்களில் சிறந்ததாக கருதப்படுகிறது. இவ்வாறான சனி பகவானின் கோச்சாரம் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அன்று துலாம் ராசியில் நிகழ்கிறது. அந்த ராசியில் 2/11/2014 வரை அவரின் சஞ்சாரம் அமைகிறது. இதனிடையில் வக்ர கதியிலும் பயணித்து இறுதியாக 2/11/2014 அன்று இந்த ராசியிலிருந்து விடைபெறுகிறார் சனி பகவான். 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் செவ்வாய் சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். ஏற்கனவே 7.5 ஆண்டு சனியின் பிடியில் நீங்கள் பல இடர்பாடுகளை சந்தித்து வந்தாலும் தற்போதைய சனியின் பெயர்ச்சி அவரது உச்ச வீட்டில் சில நற்பலன்களை கொண்டு வரும். இவ்வீட்டில் சனி பகவான் நியாயமான தீர்ப்பினையே வழங்குவார். அவர்கள் செய்த கர்ம வினைக்கு ஏற்ப நற்பலன்களை வழங்குவார் சனி பகவான். இவ்வீட்டில் செவ்வாயின் சாரம் பெறுகிறார். 2-7 குடைய செவ்வாயின் சாரம் பெற்று ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களது சுய தேவைக்காகவாவது சம்பாதிக்க வைப்பார். மேலும் சேமிப்பு எண்ணங்களை வளர்ப்பார். வாழ்க்கை துணையின் அனுசரணையை பெற்றுத்தரக்கூடும். தங்களுக்கு எதிர்ப்புகளை சமாளிக்கும் திறமையும் கொடுப்பார். ஏழரை ஆண்டு சனியை சாந்தப்படுத்த சனி பகவானுக்கு ஹோமம் செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது. பார்க்க www.astrovet.com. மேலும் 108 முறை தினமும் ஓம் சனீஸ்வராய நமக என்று பாராயணம் செய்யவும். 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் செவ்வாய் சாரத்தில் வக்ரகதியில் இருக்கும். இக்காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரகதியில் ஜென்ம ராசியில் சுழல்கிறார். இதனால் ஒரு இடைவெளி போல தீராத பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரமாகும் இது. இக்காலகட்டத்தில் பொதுஜன தொடர்பால் ஆதாயம் உண்டாகும். எதிராளிகள் தங்களிடம் சரணடையக்கூடும். வியாபார லாபமும் உண்டு. கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்தல் இருக்கும். தொழிலில் பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். இளைஞர்கள் அயல்நாட்டு வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவர். இதுவரை அலைச்சலை அடைத்த திருமண வரன்கள் இப்போது கைகூடும். கூட்டாளிகளாலும் நண்பர்களாலும் ஆதாயம் பெற முடியும். பரிகாரம்: பரிந்துரைக்கப்பட்ட பாராயணத்தை தொடரவும். 2012ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் கன்னி ராசியில் செவ்வாய் சாரத்தில்
வக்ரகதியில் இருக்கும். இக்காலகட்டத்தில் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். தங்கள் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி பகவான் 12ஆம் வீட்டில் புகுந்து 2ஆம் வீட்டை பார்வையிட்டாலும் வக்ரகதி பெறுவதால் வீண் செலவுகளை குறைப்பார். திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்வீர்கள். பட்ஜெட் பார்த்து செலவுகள் செய்வது சாத்தியமாகும். குடும்பத்தில் விட்டு கொடுத்தல், அனுசரணை போன்றவை காணப்படும். நிலைமையை அறிந்து பேச முடியும். சுப விரயங்கள் உண்டாகும். சிலர் பெற்ற கடன்களை திரும்ப செலுத்தி மனமகிழக்கூடும். சிலருக்கு இழந்த அதிகாரங்கள் திரும்ப கிடைக்கும். பரிகாரம்: மேற்சொன்ன பாராயணத்தை தொடர்ந்து செய்து வரவும். 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் கன்னி ராசியில் செவ்வாய் சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். இக்காலகட்டத்தில் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இயல்பு நிலையை பெறும் சனி பகவான் தூக்கக்குறைவினை உண்டு பண்ணக்கூடும். வரவுக்கு மீறிய செலவினை ஏற்படுத்துவார். எனவே திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்வது நலம் என பரிந்துரைக்கப்படுகிறது. பராமரிப்பு செலவுகள் கூடும். வீணாக பழுதுபார்ப்பு செலவுகள் அதிகமாகும். அயல் நாட்டு அழைப்புகளை நன்கு பரிசீலனை செய்து ஏற்பது நலம். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய காலம் இது. தொழிலாளர்களால் முதலாளிகளுக்கு தலைவலி உண்டாகும். போதுமான அனுசரணையை பெற முடியாத காலம் இக்காலம். சிலருக்கு மருத்துவமனை செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பரிகாரம்: மேற்சொன்ன பாராயணத்துடன் செவ்வாய் பகவானுக்கு ஹோமம் செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது. பார்க்க www.astrovet.com. 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் செவ்வாய் சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை சொல்லப்பட்ட பலன்களே தற்போதும் பலனளிக்கும். இருந்தாலும் குரு பகவானின் பார்வை அப்போது உங்களது ராசிக்கு இருந்தது. இப்போது அதுவும் சாதகமாக இல்லை. எனவே உங்களது நடவடிக்கைகளில் முன்னெச்சரிக்கையாக இருக்கவும். செயல்படும் முன் சாதக பாதகங்களை ஆராய்ந்து செயல்படவும். சனி பகவானின் பாராயணத்தை தொடர்ந்து செய்து வரவும். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி முதல் 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் ராகு சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். இக்காலகட்டத்தில் சனி பகவான் தனது இயல்பு நிலையில் தங்களது ஜென்ம ராசியிலேயே சுழலும் போது ராகு பகவானின் சாரத்தை பெறுகிறார். இதே காலகட்டத்தில் ராகு கேது பெயர்ச்சியும் நடைபெறுகிறது. இப்பெயர்ச்சியும் அவ்வளவு சாதகமானதாக இல்லை. இக்காலகட்டத்தில் சோம்பல்தனம் மிகுந்து காணப்படும். குழந்தைகளால் மனக்கஷ்டங்கள் உண்டாகக்கூடும். இங்கும் அங்கும் அலைய வேண்டும் என்ற நிலைமை உருவாகும். ஆனால் கடுமையாக உழைக்க தயங்க மாட்டீர்கள். சிலருக்கு எலும்பு சம்பந்தமான உபாதைகள், மூட்டு சம்பந்தமான உபாதைகள் உண்டாகலாம். தகுந்த மருத்துவ ஆலோசனைகளால் நோய் குணமாகும். பரிகாரம்: மேற்சொன்ன பாராயணத்துடன் ராகு பகவானுக்கு ஹோமம் செய்யவும். பார்க்க www.astrovet.com.